கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே மனம் தளர்ந்து சோர்ந்து ஏன் வாழ வேண்டும் என்ற கேள்வியிலே, சாவது நல்லது என்ற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரமே, உங்களுக்காக 1 அரசராகமம் 19ஆம் அதிகாரத்தை கடவுள் வெளிப்படுத்துகிறார். எலியா என்ற இறைவாக்கினர் வாழ்விலே தளர்ந்து சோர்ந்து போய் ஒரு சூறைச் செடியின் அடியிலே உட்கார்ந்து கொண்டு இப்படி சொன்னார்: ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துவிடும். அப்படியாக சொல்லி அந்த சூறைச் செடியின் அடியிலே படுத்து கொண்டாராம். ஆண்டவருடைய தூதன் கடந்து வந்து சிறிது அப்பத்தையும் தண்ணீரையும் அவருக்கு கொடுத்து, எழுந்து சாப்பிடப்பா என்று சொன்னார். அவர் எழும்பி சாப்பிட்டார். மீண்டும் அப்படியே படுத்து கொண்டார். மீண்டும் எழுந்து சாப்பிடச் சொன்னார். அவர் எழும்பி சாப்பிட்டார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்ன சொன்னார்? எலியா, நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும். அதனால் அவர் என்ன செய்தார்? இந்த உணவினால் வலிமை அடைந்து 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேப் என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் இதைப் போல எலியாவைப் போல தளர்ந்திருக்கிறீர்கள் என்றால், படுத்திருக்கிறீர்கள் என்றால், சாக வேண்டும் என்று கேள்வியிலே இருந்தால், ஆண்டவர் உங்களை இப்பொழுது வலிமை அளிக்கக்கூடிய உணவை, பலத்தை உங்களுக்கு தருகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் நீண்ட பயணம் செய்ய வேண்டும். நீங்கள் இன்னும் ஏராளமான காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த நேரத்திலே உங்களை பலப்படுத்துகிறார், வலிமைப்படுத்துகிறார். அதற்காக நான் உங்களுக்காக வேண்டி ஜெபிக்கிறேன். நிச்சயம் கடவுள் அருள் புரிவார், உங்களை தாங்கி நடத்துவார். தளராதீர்கள். ஆமென்.